ஒவ்வொரு மனிதனும் மனதிற்குள் எவ்வளவு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு பணம் சேர்த்தாலும் போதலைன்னு நினைக்கிறான். பணத்தாலேயே நிரப்பிக் கொள்ளணும்னு நினைக்கிறான். இவ்வளவு இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கியா கடவுள்? அவன் பணத்தையே கும்பிட வேண்டியதானே. அதனால நான் இனிமேல் கடவுளை கும்பிடுவது இல்லை என்று பணத்தை தான் கும்பிடுவது என்று முடிவு பண்ணிட்டேன். பணத்தை தவிர வேறு வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்னு, ஆனா அதை தானையா கும்பிடணுங்கிறார். இந்த உலகத்தை ஒன்றுதான் ஆட்சி செய்கிறதுன்னு தெரியும். இந்த உலகத்தில் இத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எல்லா கடவுளையும் மீறிய ஒரு கடவுள் இருக்கிறது. அந்த கடவுளுக்கு பெயர் பணம் அப்படின்னு சொல்றார். பணம் என்ற ஒரு கடவுள் இருக்கிறது. இந்த கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளே இந்த உலகத்தில் கிடையாது. எந்த கடவுளினுடைய ஆலயத்திற்குள்ளும் இந்த பணம் என்ற ஒரு உள்ள பயிற்சினா அது திறந்துடும் கதவு, முதலிடம் கிடைச்சிரும். பணம் சற்று அதிகமாக இருந்தால் உங்கள் கையிலேயே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த கடவுளை வைத்து ஆராதனை பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு காணாசு எழுதுகிறார். இவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் பணத்தை மட்டும் தனியாக ஏன் ஒரு தெய்வமாக நம்ம வைக்க? முதுமையில நாம வெற்றி பெறணும்னா, இந்த காலத்தை கொண்டு போனோம்னா எப்படி வெற்றி பெற முடியும்? இதுக்கு நான் ஒரு பிலாசபி சொல்லி கொடுத்துட்டு போறேன். நாம் வயதான பிறகு வீட்டில் பிள்ளை பேரன் பேத்தியோடு இருக்கிற போது சாப்பிடுவதற்கு மட்டும்தான் வாய் திறக்க வேண்டும். நம்மை கேட்காத போது நம் மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நாம் அறிவுரை சொல்வதை நிறுத்திவிட வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர் விருப்பப்படி அவரவர் இருக்கட்டும் என்று தலையிடாமை தத்துவம் அப்படின்னு ஒன்ன பின்பற்றணும்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டாங்க.